வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் ஏஜென்ட் வி எபிசோட் 4. சைஃபர் ஒரு சாதாரண பைப்பில் யார்ப்பான்னு நினச்சா இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரி பயங்கரமா சம்பவம் செஞ்சுட்டு இருக்கான். எனக்கு என்னமா இவன் தான் உண்மையான இந்த தாமஸ் கோரலுக்கு என்ன இருப்பான் போல தோணுது. ஐ மீன் லைக் அந்த ஜேவியர் ப்ரொஃபசர் எக்ஸ்க்கான அந்த கதையை அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜென்வியில் வந்து பார்த்தா மாற்றி எழுதிட்டு இருக்காங்க போல. ஸோ யார் இந்த சைஃபர், இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடத்துச்சுன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோமா? ஓப்பனிங் ஃபயர் கிராக்கரோட அந்த த்ரோட் பாம் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ போன எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம ஜோர்டன் தான் இந்த பக்கம் கேட்டு அடிச்சதாகவும், இந்த வாட்டி ஏகப்பட்ட பேர் இந்த கொண்டுட்டு இருக்காங்க, நிறைய பேரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல உண்மைகளை போட்டு உடச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது உண்மைன்னு. பட் இதை மீடியா மூலமா எப்படி போய் இம்ப்ரூவ் பண்றது? ரொம்பவே சிம்பிள். நம்ம ஜார்டன் ஒரு ஸ்டார் லைட்டர்னு சொல்லி சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க. வாட்டுக்கு எதிரான பல விஷயங்களை அவங்க பரப்பிட்டு இருக்கா. இவ தப்பானவ பாருங்க, கேட்டே உண்மையை சொல்றான்னு சொல்லி கேட்ட வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி உண்மையை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. பாவங்க அந்த பக்கம் ஜார்டனு உண்மையை சொல்லி இந்த உலகத்தை திருத்திலான்னு பார்த்தா மீடியா மூலமா என்ன மாதிரி அந்த விஷயங்களை மாத்தி திரிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மொத்த வாட் உலகமே சோஷியல் மீடியா நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. அது ரியல் லைஃபையுமே லைட்டா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு, சாட்டையர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி மாத்தி சொல்லி அப்போதைக்கு கொடல்கினோட நம்பர் 1 இருந்த ஜார்டன் மேல ஒரு பெரிய கெட்ட பேரையா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டாங்க. ஐ மீன் அப்பதான் நம்பர் 1 பொசிஷன் தான் எல்லாருமே ஜார்டனை கொண்டாடி இருந்தவங்களே இப்போதைக்கு ஜார்டனை எதிர்த்து நிற்கிறாங்க, ஜார்டனை பூ பண்ணிட்டு இருக்காங்க. நரேஷன் எப்படி செட் பண்றாங்க பாத்தீங்களா? ஜார்டன் நான் கொஞ்சம் அவசரப்பட்டனா அப்படின்னு சொல்ல அங்கதான் மேரி பின்ன இப்பதான் யோசிச்சுட்டு இருப்பியா, இவனுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நிற்பாங்கன்னு தெரியாதா, எவிடன்ஸ் எல்லாமே ஏன் அப்படி சொன்னு சொல்லி நம்ம ஜார்டனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஜார்டனுமே சின்ன வயசுல இருந்து நம்பர் 1 ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப நம்பர் 1 இருந்தாலும் எல்லாமே என் கண்ணுக்கு ஃபேக்கா தெரியுது, இதெல்லாமே பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதை ப்ரூவ் பண்ண முடியாது. சைஃபரை மீட் பண்ண இப்போதைக்கு ஜார்டன் மேல இருக்க அந்த கெட்ட பேரை நீக்கணும்னா ஜார்டன் பப்ளிக்கா தோக்கணும். அதுக்கு சிம்பிளா இந்த பக்கம் நம்ம ஜார்டன் வர்சஸ் மேரிங்கிற ஃபைட்டை கிக் ஆஃப் பண்ணோம். பப்ளிக்கா இந்த பக்கம் ஜார்டன் அடி வாங்கிட்டா மக்களுக்கு அவன் மேல இருக்க அந்த கோபமும் குறையும். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸா இந்த பக்கம் மக்களே இறங்கி நம்ம ஜார்டன் அடிச்ச மாதிரி ஒரு சிம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். வின் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர் உருவாக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போது நம்ம ஜார்டனை ஜெண்டர் பெண்டராகவும் மேரிய பிளட் பெண்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் பண்றாங்க. வாட்டர் பெண்டர் மாதிரி பிளட் பெண்டர் என்னடா நடக்குதுங்க? இதுக்கு ஆக்சுவலாக மேரி அண்ட் ஜார்டன் பார்த்தீங்கன்னா பெருசாக அக்செப்ட் பண்ணலை. நீங்கள் அக்செப்ட் பண்ணனா தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன், என்ன வசதி அப்படின்னு சொல்லி சைஃபர் கோவப்பட்டு அந்த விஷயத்தை சரி பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் சைஃபர் ஆக்சுவலாக அந்த கோவப்படுறதும் நியாயமான விஷயம் தான். ஐ மீன் ஜார்டன் தனியே அறியாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டான். அது சரி செய்யறது இப்போதைக்கு டீனா இருக்கக்கூடிய சைஃபரோட வேலை. அவரால் முடியறத செய்யறாரு, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதுதான் இந்த பக்கம் சைஃபர் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு கேள்வியே எழுப்புதுங்க. ஐ மீன் சில இடங்களில் ரொம்ப நல்லவனா இருக்கான், சில இடங்களில் கெட்டவனா இருக்கான். என்னடா நடக்குதுங்க? இந்த ஃபைட்டை நிறுத்தணும்னா அது சைஃபரா முடிவு பண்ணாதான் உண்டு. ஸோ சைஃபரை நம்ம கேட்ட வச்சு புஷ் பண்ணி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கேட் ஹெல்ப் கேட்டா கேட் வந்து நானும் பலமுறை இந்த பக்கம் நான் சைஃபரை ரீட் பண்ண ட்ரை பண்ணேன், சுத்தமா முடியல, அவன் மைண்டுக்குள்ள எதுவுமே இருக்க மாதிரி தெரியலங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லுவான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டால ஆக்சுவலா சைஃபரோட மைண்டை ரீட் பண்ண முடியல. டச் பண்ணலான்னு போனா அவன் என்ன பண்ணான்னு நல்லாவே தெரியும், கையை ஆல்மோஸ்ட் மிக்சிக்குள்ள விட்டு அரைக்க போயிடுறான். டச் பண்ணவும் முடியாத அந்த சமயத்தில் சைஃபரை பற்றி நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே இப்போ வரைக்கும் கிளியராக கரெக்டாக தெரிலனாலும் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஆல்ரெடி இந்திரா ஷெட்டி இருந்த அந்த ரூமை ஒரு சேஃப் லாக்கர் வச்சு கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருக்கான். உள்ள யார் இருக்கான்னு தெரியல, மேபி அங்கே போனால் இந்த சைஃபரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை வச்சு அவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு இதை தவிர வேற வழியுமே இல்லைங்கிற விஷயத்த மேரி அண்ட் ஜார்டன் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் மேரியை ட்ரெயின் பண்ணுறது தான் சைஃபரோட முக்கிய குறிக்கோளாக இருக்க அந்த சமயத்தில் அந்த ட்ரைனிங் டைம் பீரியட் அப்போ நீங்கள் சைஃபரோட வீட்டுக்குள்ள போய் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு சின்ன பிளான் போட்டு இப்போதைக்கு அந்த ட்ரைனிங் செஷனுங்கிறது கிக் ஆஃப் ஆகுது. இந்த சைடில் தான் ஆப்போசிட்ல எம்மாவும் தன்னுடைய பவரை செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டு அதன் மூலியமா தான் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அவ எமோஷன் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ணலாங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுப்பான். அண்ட் இப்போதைக்கு அந்த எமோஷன் லவ்வா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கு போல. எம்மா அந்த ஸ்டைலேட்டர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து அதுல ஒரு பொண்ணோட அண்ணனை மீட் பண்ணுவான். கிரெக்குக்கும் எம்மாவுக்கும் லவ் பத்திக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த எமோஷனை வச்சு இந்த பக்கம் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லி கெமிலியானோட ஹெல்ப் மூலியமா அந்த பவரை செக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா எம்மா இந்த லொகேஷனுக்கு வந்ததுக்கான காரணம் ப்ரீவியஸ் சீசன்ல நம்ம சாம் ஆக்சுவலாக எம்மாவை போட்டு திட்டி அவ பவரை இப்படி கூட கண்ட்ரோல் பண்ணலாங்கிற ஒரு உண்மையை ஒன் ஸ்டேஜ் இது. அங்கே திரும்ப உங்களுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன், முடியல. பட் எபிசோட் கடைசியில் நான் இதை பற்றியும் யோசிக்காம இங்கே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி எம்மா மென்ஷன் பண்ணிட்டு கிரெக்கா பார்க்கலாம். ஸோ அந்த சமயத்தில் பாசிபிளி லவ் எமோஷனுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை பாசிபிளி எம்மா புரிச்சுப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதை எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு. அந்த பக்கம் நம்ம சைஃபர் ஆப்வியஸாக மேரிக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் எப்படி அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரி அந்த பிளட் கூட கனெக்ட் ஆகணுங்கிற எல்லா விஷயத்தையுமே சைஃபர் அக்கு வேற ஆணி வேற இந்த பக்கம் மேரிக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் மேரியால கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் நம்ம சைஃபரோட ட்ரைனிங் ஏற்ற மாதிரி அவ கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்குள்ள போறான். அந்த பிளட் கூடயே கனெக்ட் ஆயிடுறான். ஒரு ஆடை வர கொண்டு வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆடுக்கு எலான் மஸ்க்குங்கிற பேர் வர கொடுப்பாங்க. பாவங்க எலான் மஸ்க் என்னடா பண்ணாரு உங்களுக்கு? அதான் முன்னாடி சொன்னேன், இந்த சீரியஸ்க்குள்ள பொலிட்டிக்கல் சட்டையர் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கு. ஆரம்பத்தில் மேரி அந்த ஆடை தூக்க வேணாம் தான் நினைக்கிறான். சப்போஸ் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்றது, பிளட் பேக் வேற ஆடு வேற. பட் இந்த விஷயத்தை நீ பண்ணலனா உனக்கு ப்ராஜெக்ட் ஒடசானா என்னன்னு தெரியாதுங்கிற மாதிரி மேரி சீக்கிரட்டா வச்சிருந்த அந்த ஒடசா ப்ராஜெக்ட்டை பத்தியே ஆக்சுவலா சைஃபர் பேசுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் தான் உன்னை டெலிவரி பண்ணுங்கிற விஷயமும் உனக்கு தெரியாதா எனக்கு தெரியும். ஊரே ஏமாத்தாம உன் பவரை கண்ட்ரோலில் கொண்டு வா. மொத்த ஸ்கூலுமே பில்ட் பண்ணதுக்கு காரணம் உன்னுடைய பவரை பில்ட் பண்றதுக்காக தான். அண்ட் அதை நீ பர்ஃபெக்டா பண்ணனா இருக்கையில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவா வாட் உருவாக்குனதுலேயே சம ஸ்ட்ராங்கஸ்டான சூப்பர் ஹீரோவா நீ மாறுவ அப்படின்னு சொல்லி மேரிக்கு பூஸ்ட் அப் கொடுக்குறாரு. ஐ மீன் டெக்னிக்கலா ஹோம்லேண்டரோட நீ பவர்ஃபுல்லா வருவாங்கிற ஒரு விஷயத்த சைஃபர் ஆக்சுவலாக மேரி பார்த்து சொல்றாருங்க. மேபி மேரி ஒரு கண்டெய்ன்மெண்ட் ப்ராஜெக்டா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. லைக்
ஹோம்லேண்டர் இப்போதைக்கு ரோகா மாறினா கெட்டவனா மாறினானா அவனை கண்டெயின் பண்ணுறதுக்காக மேரியை உருவாக்கின மாதிரி கதை போகலாம். காமிக்கில் அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ஞாபகம் இல்லை. லைக் இந்த ஹோம்லேண்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோம்லேண்டரை வச்சு ஒரு க்ளோனை உருவாக்கியிருப்பாங்க. அவன் தான் பிளாக் நாயர். அந்த கதையை இந்த சீரீஸில் மாற்றி சொல்கிற அந்த சமயத்தில் மேரி பாசிபிளி அந்த பிளாக் நாயர் பொசிஷனுக்கு வர சான்சஸ் இருக்கு. பண்ணுறாங்களா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராக்ரஸை வச்சு ஆப்வியஸாக அவன் எலான் மஸ்கையுமே கண்ட்ரோல் பண்ண அது வெடிச்சு செதுருது. ஸோ இப்போதைக்கு அவகிட்ட அந்த கண்ட்ரோல் வரல, முழுசாக வரல. இதென்னும் அதிகமாக புஷ் பண்ணால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி சைஃபர் அங்கேருந்து முடிவு எடுக்கிறாரு. அப்போ தான் சைஃபரோட இந்த பிளட்டை இந்த பக்கம் நம்ம மாரி செக் பண்ணி பார்த்தா உள்ள வாட் சீரமே கிடையாது. கேட்டாலே உன்னுடைய மைண்டை ரீட் பண்ண முடியல. இவன் யாருங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மேரிக்கு ஏற்படுது. அதுவே ஆப்போசிட்டில் நம்ம கேட் அண்ட் ஜார்டன் சைஃபரோட அந்த வீட்டுக்குள்ள அந்த சேஃப்குள்ளே போய் பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் அயன் லங்குக்குள்ளே படுத்துட்டு இருக்கான். ஐ மீன் லைக் கண்டெய்ன்மெண்ட் யூனிட்டுக்குள்ள ரொம்பவே பார்த்து பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கான் சைஃபர். உடம்பு முழுக்க எரிஞ்சு போயிருக்கு. வந்தவங்களாம் அந்த பாடி நோட் பண்ணிட்டு யாரா இருக்குங்கிற சந்தேகத்தில் கேட்டன் ஜார்டன் கொண்டு வந்து நம்ம மேரி கிட்ட சொல்ல, மேரியுமே இவன் கிட்ட பவர் இல்லை, அதான் அவன் வாயாலே ஒத்துக்க வச்சா மேபி அதை யூஸ் பண்ணி சைஃபரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல சைஃபரை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு நம்ம எம்மாவும் ஸ்டார்லைட் டீமும் ஒன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. இதுக்கு நடுவில் அந்த சண்டைங்கிறது மிக பெருசாக ப்ரொமோட் பண்ணப்படுது. VSN3 ESPN 3 மாதிரி VSN3யா அதில் இப்போதைக்கு ஜார்டன் அண்ட் மேரியோட அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் ஜார்டனை வில்லனாவும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரி தான் ஹீரோங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பாக்ஸிங் ஈவெண்ட்டாகவே நடத்துகிற மாதிரியும் தெரியுதுங்க. கேட் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ வேற வழியில் கேட்டுமே டெக்னிக்கலாக சைஃபர் கிட்ட மாட்டிருக்கான். இவங்க வந்துட்டு போன அந்த விஷயம் வேற சைஃபருக்கு தெரிஞ்சிருக்க அந்த சமயத்தில் டேரக்டாக வந்து மீட் பண்ணுங்கிற விஷயத்த வர சொல்லியிருப்பாங்களா. ஸோ கேட் எப்படியாச்சும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் ஹியூமனுங்கிற விஷயத்த அவன் வாயிலே சொல்ல வச்சுட்டானா எப்படியாவது ஒரு சின்ன கிடுக்குப்படி கிடைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுமே ஹெல்ப் பண்ண முன்னாடி வரேன். எம்மா இப்போதைக்கு அந்த கேமரா ஒரு சின்ன மினியேச்சர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டீனாடா அந்த சைஃபரோட ஆஃபீஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அவள் படாத பாடுபடவா பாருங்க. பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து வேற வழியே இல்லாமல் அந்த கேமரா கொண்டு வந்து கேட் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம ஜார்டன் கிட்டத்தட்ட மேரிக்கு கடைசி குட் பை சொல்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. மேரியுமே ஐ லவ் யூங்கிற விஷயத்த சொல்லி நம்ம ஜார்டனும் கொஞ்சம் எமோஷன் ஆக்குறது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல நான் தான் அந்த எல்லா ட்ராமாக்கும் நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் லைட்டாக பொறி தட்டிச்சு மேபி ஜார்டனை போட்டு தள்ளுவாங்களோன்னு. ஏன்னா மேரியுமே இப்பதான் லேட்டஸ்ட் அந்த கோட்டை வச்சு டெக்னிக்கை கத்துட்டு வந்திருப்பால, அதை யூஸ் பண்ணி ஜார்டனை கொண்டுடுவாங்க தான் நான் கிட்டத்தட்ட நினைச்சேன். நல்ல வேலை அப்படி நடக்கல. ஸோ ஜார்டன் அண்ட் மேரி ரிங்குக்குள்ள இறங்கி சண்டை போட தயாராகும் போது கேட் கிட்டத்தட்ட அந்த பக்கம் நம்ம சைஃபரை அவன் தான் ஹியூமனுங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு புஷ் பண்ணியிருப்பான். பட் எப்படி இந்த பக்கம் சைஃபருக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்தாங்க தெரில. பாசிபிளி லைக் அவர் அந்த பாத்ரூம் போய் ஃபோன் நோண்டிட்டு இருப்பாள். அதில் அந்த செக்யூரிட்டி கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துருப்பாரு என்னமோ. அதை வச்சு ஏமா வந்துட்டு போன அந்த உண்மை மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் அதிகம். அதை வச்சு சும்மா நடிப்பார். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்துட்டு இங்கே கேமரா இருக்குது, ஏன்டா இப்படி பிக்காளி தானம் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இங்கே சண்டை நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல கேட்டாது முடியாதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஆப்போசிட்லேயுமே ஆக்சுவலாக மேரி அண்ட் ஜார்டன் சண்டை போடாமல் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் சண்டை நடக்காது நினச்சிட்டு இருந்தா சைஃபர் என் சக்தியை பற்றி உனக்கு தெரியலனா என்ன ஹியூமன் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பாருன்னு சொல்லி இறங்கி அந்த பக்கம் ஜார்டனை பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருங்க. முதல்ல பப்பட் மாஸ்டர் மாதிரி. இவன் உடம்புல வி சீரம் கிடையாது, அப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணா? ஒரு சின்ன தேரி இருக்கு, சும்மா சொல்லி வைப்போம். ஸோ அந்த பக்கம் நம்ம கேட் அண்ட் ஜார்டன் ஒரு எரிச்சு போன உடலை பார்த்தாங்களே, அது பாசிபிளி தாமஸ் கோடல்கன் இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அது கொஞ்சம் வயசான மாதிரியும் தெரியுது, உடம்பு முழுக்க ஏதோ ஒரு அதிகமான புண்பட்ட மாதிரி இருக்கு அந்த காரணத்தினால. நம்ம அந்த ஒடசா ப்ராஜெக்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ் பார்த்தால, அதில் நம்ம தாமஸ் கோடல்கனுமே கிட்டத்தட்ட எரிஞ்சு போன ஒரு லேபுக்குள்ள மாட்டிருக்க மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே கோடல்கன் தான் இங்கே இருக்க மாதிரி கெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவர் உடம்புல வி சீரம் டேரக்டாக ஏற்றப்படலனாலும் அந்த சீரம் எல்லாமே எரிஞ்சு ஒரு விதமான புகையை வெளிப்படுத்திருக்கும். லைக் அந்த புகையை கண்டிப்பாக அவர் சுவாசிச்சு அதன் மூலியமா ஏதாவது புது எபிலிட்டி இவருக்கு கிடைச்சிருக்க மாதிரி சொல்லப்படலாம். மேபி லைக் ப்ரொஃபஸர் எக்ஸுக்கு காலை கீழே வேலை செய்யாது, அவரால் பெருசாக எழுந்து நடக்க முடியாது, சண்டை போட முடியாது, ஆனால் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். தாமஸ் கோடல்கனுமே மேபி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரை அட்டைன் பண்ணியிருக்கலாம். அந்த பவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக அவர் ஒரு அயன் லங்குக்குள்ளே இருக்கல, அது செரிப்ரஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் அதிகம். இந்த பக்கம் எப்படி ப்ரொஃபஸர் எக்ஸ் செரிப்ரஸை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க யாரை வேணாச்சும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு மெசேஜை கடத்த முடியுமோ, அந்த மாதிரி இவர் பாசிபிளி அவருடைய பையனையோ இல்லை மேபி லைக் ரேண்டமாக திருத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரையோ பிடிச்சி அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் போல தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் கேட்டால அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி சைஃபரோட மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. மோர் லைக்லி உண்மையான சைஃபர் தாமஸ் கோடல்கனா தான் இருக்கணும். அவர் ரேண்டமான ஒரு பாடி எடுத்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை கேட்டால புரிஞ்சுக்க முடியல போல. அண்ட் இந்த மாதிரி ஒரு மீடியேட்டரா அந்த சைஃபர் பாடி இருக்க அந்த காரணத்தினால அவன் உடம்புல கண்டிப்பாக இந்த வீசிரமும் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. மேரியால அதனால தான் அந்த வீக் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸும் பண்ண முடியல நம்புறேன். உண்மையான சைஃபர் தாமஸ் கோடல்கனுங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கலாம் சான்சஸ் ஆதார். ப்ரொஃபஸர் எக்ஸோட அந்த கதையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போதைக்கு இந்த பாய் சீரீஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்க தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல, சும்மா ஒரு தீரியா கிளப்பி விடுவோம், நல்லது தானே. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கூடிய இந்த சைஃபருங்கிறவன் மோர் லைக்லி ஒரு மீடியேட்டராக தான் இருக்கணும். இவன் மூலியமாக
தாமஸ் கோடால்கின் உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. உள்ள இருக்க சில பேரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா பாசிபிளி இந்த பக்கம் நம்ம சைஃபர் உண்மையான சூப்பர் ஹியூமனுங்கிற மாதிரியும் பிரசன்ட் பண்ணலாம். வீக் காம்பவுண்ட் இன்ஜெஸ்ட் பண்ணாமலே ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டாங்கிற மாதிரி சொல்லவும் படலாம். உண்மையான ஹியூமன் எவல்யூஷனுங்கிற மாதிரி இவரை பிரசன்ட் பண்ண சான்சஸ் இருக்கும் போல தான் தோணுது. அப்படி சப்போஸ் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் வீக் காம்பவுண்டுக்கான அந்த வேல்யூ குறைஞ்சிரும். ஹியூமன்ஸ் நேச்சுரலாவே இந்த பக்கம் சூப்பர் ஹியூமன்ஸை எதிர்த்து நிற்க அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை மாற்றப்படலாம். பட் அப்படி சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தாங்க. பார்க்கலாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இந்த பக்கம் சைஃபர் ஜார்டனை கண்ட்ரோல் பண்ண அந்த ஒரு விஷயம் மேரிக்கும் புரிஞ்சு போச்சு. ஸோ இப்போதான் நம்ம மேரிக்குமே சைஃபரோட உண்மையான பவர் தெரியுது. மேரி வெர்சஸ் சைஃபர் ஜார்டனுங்கிறத ஃபைட் கிக் ஆஃப் ஆகுது. ஆரம்பத்தில் மேரி அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆப்வியஸ் அடி வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. தன்னுடைய அந்த கோட் பவரை அவன் அசால்ட்டாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஜார்டனை வெடிக்க வச்சிருவாலும் சொல்லி ஒரு பயத்தை கிளப்பி விடுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜார்டனோட ஃபேஸில் சிரிப்பு இருக்கும். ஏன்னா சைஃபர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட். சைஃபர் அதை ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. பட் ஜார்டன் உடம்புல ஓடக்கூடிய அந்த வாட்டுங்கிறது வெளியில் தெரியுது, அந்த நரம்புகளில் வெளில தெரியுது. கொஞ்சம் விட்டா வெடிக்க வச்சிருவோம் போல அப்படின்னு சொல்லி மேரி பயந்து இந்த பக்கம் ஜார்டனை நாக் டவுன் பண்ணிடுவா. ஆடுகள் இருக்கும்போது வெடிக்க வச்சவ ஜார்டனை வெடிக்க வைக்காம ஒரு தன்னுடைய ஸ்கில் அட்டென்ட் பண்ணியிருக்கா தான் சொல்லணும். அண்ட் சைஃபர் அந்த லெவலுக்கு இந்த பக்கம் மேரியை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சைஃபர் இப்படி பண்றாங்கிற அந்த கன்ஃபியூஷனோட மேரி சைஃபரை பார்க்க அதோட எபிசோட் முடியுதுங்க. ஸோ சைஃபர் உண்மையிலே யாரு, அவனுக்கு என்னதான் வேணுங்கிறத கொஞ்சம் கிரிப்டிக்கலா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லவனா கெட்டவனாங்கிறத கொஞ்சம் மறைமுகமாக வச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம் இவன் என்ன மாதிரி ட்விஸ்ட் அடிக்க போறான்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். டைம் இருக்கு, அவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இந்த ஜென்வி சீசன் 2 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இல்லை உங்க தாட்ஸ் உங்களுக்கு வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் மாதிரி தட்டி விடுங்க. நான் அவ்வளோ நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா